ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம நெஞ்சு சளியை குறைக்கக்கூடிய நல்லி எலும்பு சூப் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோடைய சத்துக்கள் என்ன, இதை எப்படி நம்ம வைக்கணுங்கிறதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறத நான் ஒன்றா சொல்லிடுறேன். எலும்பு சூப்பில் கொலாஜன் தாதுக்கள்ங்கிற சத்து அதிகமாக இருக்குது. இது கால்சியம், மெக்னீசியம், அமினோ அமிலம் அப்படிங்கிற சத்துக்கள் ரொம்ப இதில் அதிகமாக நிறைஞ்சிருக்குதுங்க. அதாவது மூட்டு வலி, உடல் வலிகளையெல்லாம் குறைக்க இந்த நெல்லி எலும்பு சூப்பு உதவியாக இருக்குது. செரிமான சக்தியை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுதுங்க. நம்ம சருமம், முடி, நகங்கள் இதெல்லாம் வந்து வலுவடைய செய்யுது. நம்ம உடம்புல உள்ள அலர்ஜியை குறைச்சி சளியை வந்து கரைச்சி வெளியேற்றதுக்கு நல்ல உதவி செய்யுதுங்க இந்த நல்லி எலும்பு சூப்பு. இதை எப்படி வைக்கணும் என்னங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் நான் நெய் விட்டுருக்கேன். அதோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து விட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த பாருங்கள், எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கறி மசாலா பட்டை, நான் வந்து இந்த கறி மசாலா பட்டை போடையில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ இந்த ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம். இங்கே பாருங்கள், நான் வதக்கிறேன் பாருங்கள். நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு இந்த வெங்காயம் வதங்கின உடனே அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து நம்ம அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த நல்லி எலும்பு, அந்த எலும்பை எடுத்து இதில் அந்த எண்ணெயிலே போட்டுடணும். போட்டுட்டு நல்லா வந்து சுருள கிண்டணுங்க. இதில் வந்து தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணி விட்டு வராத அளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். வற்றுற அளவுக்கு இதை அப்படியே நல்லா நம்ம சுருள கிண்டிடணும். அதாவது நல்லா வதக்குறதுன்னு சொல்லுவாங்க. நான் எங்கள் ஊர் சைடு எப்படி சொல்லுவோமோ கிண்டுவோன்னு சொல்கிறோம். அதே பக்குவத்துக்கு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி வற்றி வரையில் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நம்ம அந்த தேவைக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுப்போம். மஞ்சள் தூள் போட்டுட்டு இதையும் நல்லா வந்து அந்த எலும்பு ஃபுல்லாகவே எங்குமே வந்து படுற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த இஞ்சி பூண்டு அரைச்சி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். அதை எடுத்து ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு அதுவும் வந்து நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு இந்த இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கிண்டிடுவோங்க. நல்லா அந்த இதில் கிண்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து இதுக்கு வந்து மிளகு ஜீரகம் வந்து அம்மியில் தாங்க அரைச்சி போடுவோம். ஆனால் இப்போ வந்து நான் அர்ஜெண்ட்டாக வைக்கிறதுனால மிளகு ஜீரகம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறதே எடுத்து போட்டேன். 1/4 டீஸ்பூன் வந்து 1/4 டீஸ்பூனில் 3/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் தூளாக வச்சுருக்கிறேன். ஏன்னா நாங்கள் எப்போவுமே வந்து அம்மியில் தான் அரைச்சி போடுவோம். நான் அப்போ அம்மியில் அரைக்க டைம் இல்லை, அர்ஜெண்ட்டாக வைக்கிறதுனால அந்த பவுட்ரு வச்சுருந்ததை அதையும் போட்டாச்சு. அதையும் போட்டு நல்லாவே நான் கிண்டி நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி, இதில் தண்ணியெல்லாம் ஏற்கனவே வற்றிருச்சு நம்ம போட்டு எல்லாமே அதை சுருள கிண்டிகிட்டு இருக்கையில். இந்த பாருங்கள், இப்போ தக்காளி போடையிலையும் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அது ஒவ்வொன்றா மறந்து வர போகுது. தக்காளி ஒரே ஒரு தக்காளி, ரொம்பலாம் போட வேணாம். தக்காளி ரொம்ப சேர்த்தோம்னா அந்த சூப்பில் வந்து புளிப்புத்தன்மை வந்துடும். அதனால வந்து நான் சும்மா ஒரே ஒரு தக்காளி தாங்க போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், போட்டுட்டு இதை வந்து இந்த தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டிடணும். நல்லா கிண்டி இடையில கரண்ட்டு வேறு போயிடுச்சுங்க. கரண்ட்டு போயிட்டு திருப்பி வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். நல்லா கிண்டிட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும், இப்போ இதுக்குடைய சத்துக்கள் இது வந்து நல்லா தக்காளி மசிய வர வரைக்கும் நம்ம வந்து இதோடைய சத்துக்கு இன்னும் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துருவோம். இந்த சூப்பு மெயினாக சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்குங்க. நம்ம சூடாக அப்படியே மிளகு ஜீரகத்தோட நல்ல காரமாக நாங்கள் வந்து வைப்போம். மிளகு ஜீரகம் போடுவோம். மிளகு நான் அதிகமாக போடுவேன். ஆனால் இப்போ குழந்தைக்கு வைக்கிறதுனால வந்து நான் மிளகு கம்மியாக போட்டிருக்கேன். இதில் வந்து சளிக்கு வந்து அந்த காரமாக நம்ம சூடாக குடிக்கையில் அந்த நெஞ்சு சளியை அப்படியே கரைச்சி விட்டுருங்க. கரைச்சி நம்ம சளியை வந்து நம்ம மலத்து வெளியாக்கிடும். அவ்வளோ ஒரு சக்தி தான் இந்த நல்லி எலும்பு சூப்புக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா வந்து வதங்கிருச்சு. தக்காளியும் வதங்கிருச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம தேவைக்கு எவ்வளோ உப்பு போடணும். இந்த வந்து நம்ம வந்து பச்சையாக ஜீரகம் நாங்கள் எப்போவுமே போடுவோம். அந்த மிளகும் ஜீரகமும் எடுத்து ஒன்றாவே பச்சையாகவே கொஞ்சம் மிக்சியில் அடிக்காமல் இதுங்காமல் ஒன்றா போட்டுருவோம். ஆனால் வந்து இப்போ குழந்தைக்கு வைக்கிறதுனால அந்த மிளகு போகலை, வெறும் ஜீரகம் மட்டும்தான் நான் சேர்த்துட்டு நான் இதோட வந்து நம்ம எவ்வளவு தேவையோ தண்ணி, அந்த அளவுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு இது நம்ம குக்கரை மூடி அப்படியே நான் 5 விசிலுக்கு வச்சுருவோங்க. அந்த 5 விசிலில் வந்து நம்ம வந்து இந்த எலும்பெல்லாம் அப்படி மையாக கலண்டு போயிடும். இந்த கறியெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் வந்துடும் இந்த எலும்பில் ஒட்டியிருக்க கறியெல்லாம். அதுக்காக தான் இப்போ இந்த பாருங்கள், குக்கரை வச்சு மூடிட்டேன். 5 விசிலுக்கு வச்சு எடுத்துருவோம். எடுத்துட்டு இது வந்து நான் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு இந்த சூப் எப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ விசிலும் போட்டாச்சு. 5 விசில் வந்தோடனே ஆவி அடங்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இந்த சூப்பு. இப்போ வந்து
இதில் வந்து அப்படியே நல்லா அடுப்பில் வச்சு இந்த கொதிக்க வச்சு அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரியணுங்க. எண்ணெய் பிரியிற அளவுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு கொதி விட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக அனலை வந்து நல்லா ஸ்பீடாக வச்சு கொ கொதிச்சு வரையில் நம்ம லைட்டாக அனலை கம்மி பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் வச்சுட்டோம்னாக்கா அந்த இதிலேருந்து எண்ணெய்கள்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். அப்படியே நல்லா பார்க்குறதுக்கு தளன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ ஒரு சத்து அந்த சளி பிடிச்சவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வுங்க இந்த நெ நெ நல்லி எலும்பு சூப்பு. எங்கள் வீட்டில் அடிக்கடி எங்கள் வீட்டில் வைப்போம். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா உடனே வந்து எலும்பு வாங்கி எலும்பு சூப்பு வைக்க ஆரம்பிச்சுருவாங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு பாருங்கள். அந்த எண்ணெயெல்லாம் பார்த்தீங்களா? எண்ணெயெல்லாம் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குதுன்ட்டு. ஏற்கனவே எலும்பில் வந்து நல்லா கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். நம்ம எண்ணெய் நெய்யும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா இதாக வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா நுர கட்டி நல்லா வந்துருச்சுங்க. இந்த பக்குவத்துக்கு நீங்களும் நான் சொன்னது மட்டும் வச்சு பாருங்கள். வச்சு இந்த சளி பிடிச்சவங்களுக்கு, நெஞ்சு சளியில எல்லாம் ரொம்ப கட்டிட்டு அவஸ்தைப்படுறவங்களுக்கு இதே மாதிரி சூப்பு வச்சு கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சளியெல்லாம் குறைஞ்சிருங்க. இங்கே பாருங்கள், என்னுடைய வேலை முடிஞ்சுச்சு. இது வந்து இப்படியே வந்து நான் ஒரு கிண்ணத்துக்கு பவுலுக்கு மாற்றிட்டேங்க பாருங்கள். மாற்றி இது வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு குடிக்கிறதுக்காக கொடுக்க போகிறேன். நல்லா கொதிக்குது. இதே அளவுக்கு நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி இடியப்பமும் நெஞ்செலும்பு நெஞ்செலும்புல அது நல்லி எலும்பு சூப்பும் வச்சுருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் யாராக இருந்தாலும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை விட அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு இதை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.